ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும். எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, இப்போதே எதுக்காக இதை நான் கேட்க சொன்னேன் தெரியுமா? எந்த விஷயமா இருந்தாலும் சரி, நல்லதோ கெட்டதோ, அதை அப்படியே தூக்கி ஓரமா வச்சுட்டு நாளைக்கு பார்த்துக்கலாம் நாளைக்கு பார்த்துக்கலான்னு தள்ளி போடாம, எப்போது எதை செய்ய வேண்டுமோ அதற்குரிய நேரத்தில் அதை செஞ்சு முடிச்சிடணும் என் செல்லமே. எப்போதுமே தோற்று போவதற்கு தயாராக இருப்பவன் தான் நம்ம ஜெயிக்காம போயிட்டா என்ன செய்யறதுன்னு எதிர்மறையா யோசிச்சு அதை மற்றவங்க முன்னாடி சமாளிக்கிறதுக்காக காரணங்களையும் யோசிச்சு கண்டுபிடிச்சு வைப்பான். ஆனால் வெற்றி பெற வேண்டும் என உறுதியோடு இருப்பவன் அதில் ஜெயிப்பதற்கான வழிகளை மட்டும்தானே யோசிச்சு கண்டுபிடிப்பான். நீயும் அப்படிதான். என்னவாயிடுமோ தவறா நடந்துடுமோன்னு எதிர்மறையா யோசிக்காம நான் நிச்சயமா ஜெயிப்பேன், நாளைக்கான விடியல் எனக்கான விடியலாக இருக்கும்னு, தோற்பதற்கு பல பாதைகள் இருந்தாலும் நான் ஜெயித்தே காட்டுவேன் என மன உறுதியோடு உன் வேலைகளை செய்யப்பாரின் செல்லவே. தோற்று போவதற்கு பல வழிகள் இருந்தாலும் அது சுலபமாகவே இருந்தாலும் கூட நீ ஜெயிக்கிறதுக்குன்னு ஒரு பாதை நிச்சயமா இருக்கும். அந்த வழி கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் அதை நீ தொடர்ந்து முயற்சி செஞ்சா உனக்கான வெற்றியை நான் உறுதி செய்வேன். இப்போது நீ மன நிம்மதி இல்லாமல் தவிப்பதற்கு காரணம் என்ன? எந்த விஷயத்த நினைச்சு நித்தமும் யோசிச்சு யோசிச்சு வருத்தப்படுறன்னு எல்லாமே எனக்கு தெரியும் தானே. அதனாலதான் உன் வாழ்க்கைய நீ மன நிம்மதியோடு வாழ்வதற்கு தேவையானபடி உனக்கான வெற்றியை நான் உன்னிடமே உன்வசமே ஒப்படைக்க போறேன். வாழ்க்கையில வயதுக்கும் வெற்றிக்கும் தொடர்பே இல்லை என் செல்லமே. நீ நினைச்சீனா எந்த வயசுல வேணாலும் உன்னால ஜெயிச்சு உன் வாழ்க்கைய நீ நினைச்சது போல வாழ்க்கை வாழ முடியும். வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா வெற்றி தோல்வி இரண்டுமே அவசியம்தான். தோல்வியை மட்டுமே பெற்றவனும் நிம்மதியா வாழ முடியாது, வெற்றியை மட்டுமே பெற்றவனும் அதுல இருந்து எதையும் கத்துக்கிற முடியாது. வெற்றி தோல்வி இரண்டுமே இருந்தால்தானே அனுபவமும் சந்தோஷமும் நிம்மதியும் யோசனைகளும் சிந்தனைகளும் என எல்லாவற்றையும் தெரிஞ்சுக்க முடியும். உன்னை சுத்தி இருக்கக்கூடிய பல வழிகள்ல நீ ஜெயிப்பதற்கான சரியான வழியை தேர்ந்தெடுக்க பாரு. தன்னம்பிக்கையும் முயற்சியும் உழைப்பும் உன்னுடனும் கடிகார முட்களோடும் சேர்ந்து பயணிக்கட்டும் என் செல்லமே. எல்லா வகையிலும் உனக்கு நான் உறுதுணையா இருப்பேன்னு சொல்லியிருக்கேன் தானே. உன் வாழ்க்கையில எதற்காக நீ வெற்றி பெற வேண்டும் என யோசி. அந்த வெற்றி உனக்கு எவ்வளவு முக்கியங்கிறதையும் நீ சரியா யோசிச்சுக்கிட்டீனா நிச்சயமாக நீ கஷ்டப்பட்டு உழைப்பதற்கு ஒருபோதும் சோம்பல் படவே மாட்டாய். ஏன்னா இப்போ நீ வாழ்க்கையில வெற்றி பெறுவதற்கான நல்ல நேரமும் தருணமும் கூடி வந்திருக்கு. வெற்றி தோல்விங்கிறதுலாம் பெருசு கிடையாது, அனுபவம் தானே வாழ்க்கை. நீ இது நாள் வரை பட்ட கஷ்டத்தாலும் அனுபவத்தாலும் இப்போது வெற்றியை நிச்சயமாக தொடத்தான் போகிறாய். உன் வாழ்க்கை ஒருபோதும் வீணா போகாது. நீ நினைச்ச வினைகளை எல்லாம் நான் உனக்கு வெற்றிகரமாக முடிச்சு கொடுப்பேன் செல்லமே. ஏன்னா நீ எல்லாருக்கும் நல்லது செய்யக்கூடிய நல்வினைகளை மட்டும்தானே யோசித்தாய். உனக்குள்ள இருக்கக்கூடிய திறமையை பயன்படுத்தி நீ வெற்றி பெறுவதற்கான நல்வாய்ப்புகளை நான் உனக்கு கொடுக்க போறேன். வாழ்க்கைனா என்னங்கிறத நீ சரியா புரிஞ்சுக்கிட்டாலே ஒருபோதும் கலங்க மாட்டாய் தானே. எதை பத்தியும் யோசிச்சு கலங்காம வாழ்வில் விரைந்து முன்னேற விரும்பு. உன்னுடைய விருப்பம் நிச்சயமா நிறைவேறும். உனக்கு துணையே தைரியமாக இருக்கும்போது இந்த சாயப்பா என்னுடைய துணையும் தானாக உன்னை தேடி வரும். ஏன்னா என் பிள்ளையான நீ எதை கண்டும் அஞ்சுவது கிடையாது. அச்சம் உன்னுடைய எதிரியாக இருப்பதால் தானே தைரியம் எப்போதும் உனக்கு துணையாக இருக்குது. வாழ்க்கைங்கிறது ஒரு சந்தர்ப்பம் கொண்ட போராட்டம் தான். அந்த போராட்டத்துல நீ வெற்றி தோல்வி எதை பத்தியும் யோசிக்காம தொடர்ந்து போராடிக்கிட்டு இருந்தா அதுவே உனக்கு தானாக வெற்றி எனும் விருட்சத்தை கொண்டு வந்து சேர்த்து விடுமேன் செல்லமே. எல்லாருடைய வாழ்க்கையுமே வசந்தமாக மட்டுமே இருக்காது. வசந்தங்கள் மட்டுமே வாழ்க்கையாக இருந்தால் அப்புறம் வருத்தம்னா என்ன, கவலைனா என்ன, கஷ்டம்னா என்னன்னு தெரியாமல் போய்விடும் அல்லவா. வருத்தங்களே இங்கே இல்லை என்றால் வசந்தத்தின் அருமை தெரியாது. வெயில்ல நின்றுட்டு வந்தவனுக்கு தானே நிழலுக்குள்ள வீட்டுக்குள்ள வந்தவுடனே அதோடைய அருமை எவ்வளவு நல்லா இருக்குன்னு உணர முடியுது. அதே போலதான் இத்தனை நாள் கஷ்டங்களை அனுபவிச்ச உன் வாழ்க்கையில வசந்தத்தை வரவழைச்சு உன்னை சந்தோஷப்படுத்த போறேன். ஓம் சாய்ராம்.